சர்வ சக்தியும் சர்வ தயாபர தன்மையும் கொண்ட கடவுள் உலகத்துல தீமையை ஏன் சிருஷ்டித்தார்? விஷப்பூச்சி, விஷக்கிருமி, விஷரோகம், தரித்திரம், துன்பம், கொலை தொழில், கொள்ளை தொழில், திருட்டு, பொய், பஞ்சகம், விபச்சாரம், கஷ்டமான வேலை, அடிமைத்தனம், கொடுங்கோல் ஆட்சி, ராஜ துரோகம், கடவுளை மறுப்பது, கடவுளை வைவது, இப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் ஏன் சிருஷ்டித்தார்? இவற்றால் யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறாரா இல்லையா? இவற்றால் கடவுளுக்கு என்ன லாபம்? பூகம்பம், எரிமலை வெடிப்பு, புயல் காற்று, கடுமழை ஆகிய காரியங்களை ஏன் சிருஷ்டித்தார்? கெட்ட மனிதர்கள் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுமானால் அந்த கெட்ட மனிதர்களை ஏன் சிருஷ்டித்தார்? நல்ல மனிதன், கெட்ட மனிதன் என்று சொல்ல முடியாத குழந்தைகள், மற்ற ஜீவன்கள் ஆகியவைகளுக்கும் துன்பம் அடையும்படி ஏன் செய்தார்? இவைகளுக்கெல்லாம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் சர்வ சக்தியும் சர்வ வியாபகமும் சர்வ வல்லமையும் சர்வ தயாபர தன்மையும் உடைய ஒரு கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்து நடத்தி வருகிறார் என்று சொல்லும் ஓ ஆஸ்திகனை என்ன சமாதானம் சொல்ல போகிறார்?